ஹாய் ஆல், வெல்கம் டு நியூ பேஜ் ஆஃப் சர்வீஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சாட்டர்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒர்க்கிங் மாம்ஸ்க்கெல்லாம் லீவ் டேஸில் தூக்கத்தை விட இந்த மாதிரி ஸ்லோ மார்னிங் தான் லக்ஸுரின்னு நான் நினைக்கிறேன். வீக் டேஸில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே காலையில் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். அந்த ரொட்டீன்குள்ளே இருந்திருந்து வீக்கெண்ட்லேயுமே அதே மாதிரி தான். குக்கிங் ஃபுல்லாக மார்னிங்கே முடித்தா தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். வீட்டில் இருக்க மற்ற வேலைலாமும் பார்க்குறக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி வித் சன்னா தான் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு சிம்பிளாக புளிக்குழம்பு மட்டும் வச்சு ஆம்லெட் வச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறது தான் பிளான். சன்னா மசாலா ஆஸ் யூஷுவல் தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ண சென்னாவை ஒரு 5 விசில்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். புளிக்குழம்பு ஆஸ் யூஷுவல் தான், எல்லோரும் பண்ணுற மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மசாலா எல்லாமே அதிலே போட்டு வதக்கி எடுத்தாச்சு. சன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் முதல்ல போட்டுட்டு பட்டர் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் அப்புறம் கொத்தமல்லி தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற சன்னாவுமே அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சன்னா மசாலா ரெடி ஆயிரும். மீன்வைல் இங்கே புளிக்குழம்புமே ரெடி ஆகிட்டுருக்கு. முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சுருக்கேன் நான். சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் மார்னிங் 10 o'clock இருக்கும்போதே நம்ம எல்லா வேலையுமே முடித்தாச்சு. இனிமேல் இந்த வாலு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான். மோஸ்ட்டாக நாங்கள் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லாத மாதிரி தான் பார்த்துக்குவோம். சாப்பாடு ஊட்டும் போதுமே கூட ஃபோன்லாம் கொடுத்து பழக்கலை. ஏதாவது புக்ஸு, ஏதாவது டாய்ஸு அந்த மாதிரி வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அவனேவும் சில நேரம் ஸ்கூல் இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்டுக்குவான். வேலைக்கு போகிற அம்மாவாக எனக்குள்ளே எப்போவுமே ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். அவனோட க்ரோத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ, அவரோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியறது இல்லையோ அப்படின்னு. அதுக்காக தான் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸை அவர் கூட இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறது.
ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் வந்து ஏதோ ஒரு அனிமல் வச்சுட்டு அது மேலே நம்ம மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அனிமலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஷேடோ மாதிரியே வருது. அந்த ஷேடோ வச்சு அவங்க அது என்ன அனிமல் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து ஆக்டிவிட்டி. இது சும்மா ரீல்ஸில் பார்த்தது தான். சரி அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தோம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதான் நானும் அவனும் சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். இது அனிமல்ஸ் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, வேறு உங்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி டாய்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை வச்சு கூட பண்ணலாம். இவனுக்கு அனிமல்ஸ்னால் ஏன் பிடிக்குதுன்னு தெரியல, ஆனால் அனிமல்ஸ்னால் தான் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. அதனால நாங்கள் அதை வச்சு அன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. இனிமேல் அவரை கேட்டு பார்ப்போம் இது என்ன அந்த அனிமல்ஸோட ஷேடோன்னு கண்டுபிடிக்கிறாரான்னு. பக்கத்தில் வை. இங்கே எப்படி ஹார்ஸோட ஷேடோ யானையோட ஷேடோ டைகர் மாடு. உங்கள் வீட்லேயும் 3+ இயர்ஸில் பேபிஸ் இருக்காங்கன்னா இந்த ஷேடோ ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான் நம்ம சொல்கிறத அவர் கேட்பார். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அந்த மாவெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அவரே விளாடிட்டுருக்காரு. குழந்தைங்களுக்கு இது ஒரு ஃபேஸுன்னு நினைக்கிறேன். நம்ம எதாவது எடுக்க சொன்னோம் இல்லை வைக்க சொன்னோம் அப்படின்னா எஸ்ஸா நோவான்னு கேட்டுட்டு தான் வந்து அதை பண்ணுவார். ஹார்ஸ் எடு. ஆல்மோஸ்ட் 11 கிட்ட ஆரம்பித்த ப்ளே டைம் வந்து 2 மணி வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. இது அவனுக்கு நீடடாக என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு மச் நீடட் ப்ளே டைம். மதுரையில் இருந்துக்கிட்டு மீனாட்சி அம்மனை பார்க்கலன்னா எப்படி, அதனால் அன்றைக்கி ஈவினிங் வந்து மீனாட்சி அம்மனை பார்க்குறக்காக போயிருந்தோம். நாங்கள் போன அன்றைக்கி யாழி வாகனமில் வந்திருந்தாங்க மீனாட்சி அம்மன். பார்க்குறக்கு நமக்கு 2 கண்ணு தான் பத்தாது. மதுரையே வந்து ஒரு வைப்பான சிட்டி தான். அதுவும் சித்திரை திருவிழா வந்துருச்சு அப்படின்னா இந்த ஊரோட வைப்பை வந்து வேறு எதாலையுமே மேட்ச் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருந்தாலுமே வந்து நல்லா நின்று பொறுமையாக சாமியை பார்க்கலாம். அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. நான் இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.